Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C program யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுக்கிற கேரக்டர் எந்தெந்த பொசிஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படினு சொல்லி ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அத C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கறனால ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கேரக்டர் டைப் ஆஃப் வேரியபிள் நம்ம கொடுக்க போற ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பாயிண்டர் டைப் ஆஃப் வேரியபிள் a அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் லூப்பிங்காக i அப்படிங்கற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளியர் ஸ்கிரீன் clr ser அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the string அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்காக gets அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கொடுக்க போற ஸ்ட்ரிங் a அப்படிங்கற வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆகணும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள a அப்படிங்கற வேரியபிளை கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எந்த கேரக்டர் ஃபைண்ட் பண்ண போறோமோ ஜஸ்ட் அந்த கேரக்டர் கொடுக்கணும். printf enter the character அப்படினு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கோட் ஸ்லாஷ் ன்னு பாத்தீங்கன்னா நியூ லைனுக்காக enter the character அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நம்ம இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கேரக்டரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா %c கொடுக்க போற வேரியபிள் பாத்தீங்கன்னா address of ch அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ch அப்படிங்கற வேரியபிளை கேரக்டர் டைப்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ch அப்படிங்கற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். for loop இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். for i = 0 i less than நம்ம இந்த லூப் பத்தி நமக்கு எது வரல ரன் ஆகணும்னு பாத்தீங்கன்னா அந்த a அப்படிங்கற வேரியபிள்குள்ளார எந்த கேரக்டர்ஸும் இல்லாத வரல நமக்கு ரன் ஆகணும். அதனால இந்த இடத்துல கண்டிஷன் பாத்தீங்கன்னா a of i not equal null character அது வரல நமக்கு ரன் ஆகணும். அதாவது அந்த வேரியபிள்குள்ள எந்த ஒரு கேரக்டர்ஸும் இல்லாத வரல நமக்கு அந்த லூப் ரன் ஆகணும். அதனால not equal to null character அப்படினு சொல்லி கொடுத்துறேன். நமக்கு ஒவ்வொரு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால i++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா if கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if a of i equal ch இருந்தா, அதாவது நம்ம கொடுத்த கேரக்டர் அந்த a of i அப்படிங்கற பொசிஷன்ல இருந்தா நமக்கு அந்த பொசிஷன் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். அந்த பொசிஷன் ஸ்டோர் ஆகிறதுக்காக இன்டிஜர் டைப் ஆஃப் அரே வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். cou அப்படிங்கற ஒரு வேரியபிள், அதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 100 அப்படினு சொல்லி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அந்த அரே வேரியபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அரே வேரியபிள்குள்ள அட்ரஸ் ஸ்டோர் ஆகிறதுக்காக அந்த அட்ரஸ் நமக்கு இன்கிரிமென்ட் ஆகிறதுக்காக k அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 0 அப்படினு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா c of k = i அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதாவது நமக்கு இந்த கண்டிஷன் satisfy பண்ணா அந்த கேரக்டர் அந்த பொசிஷன்ல இருக்குன்னு கவுண்ட் ஆயிடும். அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு c of 0 அப்படிங்கற பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிடும். அது நமக்கு நெக்ஸ்ட் கேரக்டரோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகணும். அதனால k ஓட வேல்யூ ஒரு வேல்யூ இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறேன். k++ அப்படிங்கற இன்கிரிமெண்டல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு அந்த கொடுத்த கேரக்டர் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த அரே வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா for loop யூஸ் பண்ணி அந்த பொசிஷன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போறேன். for i = 0 i less than k ஏனா நமக்கு டோட்டலா k அட்ரஸஸ் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா i++ நமக்கு ஒவ்வொரு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால i++ அப்படிங்கற இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ண போறேன். a of %d அந்த இன்டிஜர் நமக்கு பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நமக்கு பிரிண்ட் ஆகணும். கேரக்டரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா %c அப்படிங்கற அதனால %c கொடுத்துறேன். அந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா c of i அப்படிங்கற ஒரு அரே வேரியபிள்குள்ள இருக்கும். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா a of c of i அப்படிங்கற பொசிஷன்ல இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக getch அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நமக்கு எரர்ஸ் ஒன்னு இருக்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ண வேரியபிள் நேம் பாத்தீங்கன்னா cou அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதே நம்ம பிரிண்ட் பண்ண போற இடத்துல cou அப்படிங்கற நேமை கொடுத்துறேன். cou நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். enter the string ன்னு கேக்குது. அந்த இடத்துல tutor joes அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். JOES tutor joes. இதல நம்ம ஃபைண்ட் பண்ண போற வேர்ட் பாத்தீங்கன்னா t அப்படிங்கற வேர்டை ஃபைண்ட் பண்ண போறேன். enter the character கேக்குது. நான் ஜஸ்ட் t அப்படினு சொல்லி கொடுத்துறேன். பாத்தீங்கன்னா நமக்கு a of 0 அப்படிங்கற பொசிஷன்ல a of 2 அப்படிங்கற பொசிஷன்ல அந்த t அப்படிங்கற கேரக்டர் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பிளஸ் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுக்கிற கேரக்டர் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணோம். ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம் சர்வீஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you friends.